500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு போப் இருந்திருக்காரு. ஓகேவா? இந்த போப் வந்து இந்த கருப்பு பூனை, இந்த மாதிரி கருப்பு கேட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து பிடிக்காதான். ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ட்ரியில் வந்து இந்த கருப்பூனைகள்லாம் இல்லாத நாடாக நம்ம உருவாக்கணும், கருப்பூனைகளை வந்து அடிச்சு உடைங்க, சாவடிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பூனைகள் மட்டும் பார்க்காம எல்லா பூனைகளும் சாவடிச்சதுனால அந்த நாட்டில் வந்து பூனைகளே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மன்னரே சொல்லிட்டாரு, பூனைகள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், காசுலாம் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு பூமர் அந்த மாதிரி பரப்பி விட்டாங்க. ஓகேவா? வதந்தியை. ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பூனைகள் மொத்தத்தையும் அடித்து உடைச்சி மண்டியை உடைச்சி சாவடிச்சதுனால அந்த அடுத்த வருஷம் வந்து இந்த எலிகள் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த எலிகள் அதிகமானதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? இந்த பூனைகள் இறந்தனால அந்த எலிகள் நடமாட்டம் வந்து அதிகமாகிறதுனால இந்த எலிகள் கட்டுப்படுத்த முடியல அந்த நாட்டில். ஸோ அதனால் நிறைய மக்கள் வந்து அங்கே இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த கருப்பு பூனை அப்படின்றத வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போதோ, இல்லை எங்கேயாச்சும் ஆரம்பிக்கும் போதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கும் போதோ இந்த கருப்பு பூனை வந்துச்சுன்னா, குறுக்க வந்துச்சுன்னா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து வரக்கூடிய நாளில் வந்து அது அப்படியே காலப்போக்கில் மாறி போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.